Hi friends, welcome to my channel. It's Sunday morning. என்ன பார்த்தீங்க அப்படின்னா இந்த சண்டேயில் வந்து இந்த கிரில் சிக்கன் தான் செய்கிறோம். இதுக்கு வந்து என்னென்ன மசாலா பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு, சில்லி மசாலா, அதுக்கப்புறம் 65 பவுட்ரு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் தயிர், லெமனு, அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்றபடி காரப்பொடி, அதில் வந்து தண்ணி ஆட் பண்ணாமல் ஆயில் போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கோம். கலருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா காஷ்மீரி சில்லி பவுடரும் அதில் ஆட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு எவ்வளோ காரமோ அதை போட்டுக்கலாம். இது வந்து நம்ம வந்து மைக்ரோ அவனில் தான் செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடியே சிக்கன் வந்து வாங்கிட்டு வந்து ஃபுல் சிக்கனாக க்ளீன் பண்ணி வச்சுட்டோம். இந்த மசாலாலாம் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு முன் பக்கம் பின் பக்கம் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நமக்கு எவ்வளோ காரம், உப்பு இதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். தேவைப்படுறவங்க வந்து மேலே மசாலா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஒரு 1 ஹவருக்கு வந்து அப்படியே மேக்னேட் பண்ணி வச்சிடணும். அப்போ தான் அந்த மசாலா எல்லாம் வந்து அந்த சிக்கனுக்குள்ளே வந்து நல்லா இது பண்ணி நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் 1 ஹவருக்கு மேக்னேட் பண்ணி அப்படியே மூடி வச்சிட வேண்டியதான். அவனை வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் 30 மினிட்ஸ் வச்சேன். ஆனால் 30 மினிட்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வேகலை. இன்னொரு 10 மினிட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா வச்சதுக்கப்புறம் தான் நல்லா வந்து பாயில்ட் ஆகிருந்தது. பசங்க சாப்பிட்றதுங்கிறனால நல்லா குக் ஆனால் தான் நான்வெஜ்ஜு நல்லா குக் ஆனால் தான் கொஞ்சம் டேஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது கூடவே வந்து மீன் குழம்பு, அதுக்கப்புறம் வந்து மீன் ஃப்ரையுமே அன்றைக்கி செஞ்சுருந்தோம். இதில் வந்து ஆப்ஷன் இருக்குது. இந்த மைக்ரோ அவனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிரில் சிக்கன் ஆப்ஷனும் இருக்குது. அப்படி இல்லைனா நம்மளே வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம். எவ்வளோ தேவைப்படுதுங்கிற டைமிங்கும் நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து கிரில் வந்து ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. அப்படியே சைட் பை சைடாக வந்து மீன் குழம்பும் மீனும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். மீன் ஃப்ரையும் மீன் குழம்பும். நம்ம வீடியோவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் சப்ஸ்கிரைபர் வந்துட்டுருக்காங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபஸ்ட்லாம் ஆரம்பத்தில் ஏன்டா இந்த யூடியூப் ஆரம்பித்தோம், நமக்கு வந்து சப்ஸ்கிரைபர் வரல அப்படின்னு ஒரு நெகட்டிவாக திங்க் பண்ணிகிட்டு இருந்தோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.